ஹலோ குட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ஹோம் டைரக்டர். திரும்ப ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் எனக்கு அமையுது. நான் வந்து சின்னதாக ஒரு நியூ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு வேறு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் பண்ணல. நம்ம சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே நன்றி. அதுக்கு எப்போவுமே நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். பட் லேட்டாக வந்தாலும் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோவோடு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து பெங்களூர்லேருந்து ப்ரீமியம் குவாலிட்டி இமிட்டேஷன் ஜுவல்ஸ் எடுத்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது ஷாப்பிங் பண்ணணும், நிறைய கலெக்ஷன்ஸோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ், இந்த ஜுவல்லோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு கிச்சன் சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, கிராண்டாக இருக்கா, சிம்பிளாக இருக்கா, அல்லது புதுசாக இருக்கா, பழசாக இருக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம வீட்டு கிச்சனை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அழகாக, ஆரோக்கியமாக, கிளட்டர் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்ன கிச்சனும் கிடையாது, மீடியம் சைஸ் கிச்சன். என்னோடய கிச்சனில் நான் ஆசைப்படுற மாதிரி அழகாக, ஆரோக்கியமாக, கிளட்டர் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஒரு ஓன் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிப்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப் டு எண்டு வந்து வரைக்குமே உங்களுக்கு எவ்ரி செக்மெண்ட்லேயும் ஒரு டிப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே கிச்சன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ராசரி கபோர்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கபோர்டில் வந்து வெவ்வேறு சைஸில் வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடிய பாக்ஸு, பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து நான் இந்த ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது க்ளோஸ்டாக இருக்கிறதுனால வந்து இந்த கபோர்டில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கேபினெட் க்ளோஸ்டு தான், பட் கிளாஸ் டோர் அப்படின்றதுனால ஓரளவுக்கு ஈவனாக இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் எல்லாமே நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நீட்டாக விசிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால குழம்பு மசாலா, சாம்பார் பவுடர் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். பட் கொஞ்சம் தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மசாலா காலியாகிற வரைக்குமே ஃப்ளேவர், வாசம், அந்த டேஸ்ட் இது எல்லாமே வந்து மாறாமல் இருக்கும். அதனால் தேர்ட் கேபினெட்டில் ரைஸு, பருப்பு, மில்லட்ஸ் இருந்தால் மில்லட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். கிராசரி வந்து நான் வீக்லி தான் வாங்குவேன், மாதத்துக்கு வாங்க மாட்டேன். அப்போ தான் வந்து கிராசரிஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வாங்குவோம். நான் ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் மீல் பிளானை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கிராசரி வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஃபோர்த்து கேபினெட் இதுதான் நம்முடைய சார்ஜர் பாயிண்ட், பெட்ரோல் பங்க் எப்படி வேணாலும் வந்து சொல்லலாம். மேலே வந்துட்டு ஒரு சாக்லேட் சிரப், நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே தான் வந்து டீ, காஃபி, க்ரீன் டீ, ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர், ஃபில்டர் காஃபி எல்லாம் இருக்குது. ஒன்றையும் விடுறதில்ல. பட் எவ்ரி திங் இஸ் லிமிட். அந்த ரூல்ஸை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கேபினெட்டில் தான் மிக்சி ஜார்ஸு, ஜூஸர், ஸ்பைஸ் கிரைண்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். செகண்ட் ஷெல்ஃப் தான் என்னோடய குட்டி ஸ்டோர் ரூமு. ரொம்ப கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணுவேன். பாக்கெட்ஸ் பிரிக்காமல் இருந்தால் அப்படியே செல்ஃபில் வைப்பேன். ஒன்ஸ் வந்து பிரிச்சுட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸில் போட்டு வைப்பேன். அப்போ தான் வந்து இன்செக்ட்ஸ் வராமல் இருக்கும், பொருளும் ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிம்னிக்கான ஸ்பேஸு. ஆர்ஓ பிளான்ட்டும் சிம்னியும் நாங்கள் இன்னும் ஃபிட் பண்ணல, ரெடியாக இருக்குது. அது ஒரு நாள் வேலை இருக்குது, ரொம்ப டைட் பிஸியாக இருக்கிறதுனால இன்னும் அது வந்து நாங்கள் ஃபிட் பண்ணல. ஸோ அதனால தான் அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஓப்பன் கேபினெட் தான். இந்த ஷெல்ஃபில் ஒன்றும் இருக்காது, ஏன்னா டைனிங்கை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கேன். 2 ஜார்ஸ் இருக்குது, அதுலேயும் சும்மா சால்ட்டு தான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் வச்சுருக்கேன். ஒரு டீ பாட் வந்து இருக்குது. ஒரு குட்டி டால் வந்து அழகுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கபோர்டு. அதில் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஓகே, இப்போ கீழே இருக்கிற கேபினட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பொங்கல் பாத்திரம் மட்டும்தான் வச்சுருப்பேன். பொங்கலுக்கு பயன்படுத்துகிற பொங்கல் பாட்டு, கரண்டி, பிளேட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக செப்பரேட்டாக தான் வச்சுருப்பேன். அப்புறம் ஏதாவது மாவு, மசாலா ஸ்டோர் பண்ணுற பாக்ஸஸ் வச்சுருப்பேன். அவ்வளோதான். இந்த ட்ராவில் வந்து இந்த வருஷம் பாப்பா யூஸ் பண்ண லஞ்ச் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ்,
அப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிற பவுல் ஒன்று வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து வச்சுருக்கேன். என்ன தான் வந்து நம்ம இப்போ பாட்டிலில் தண்ணி குடித்தாலும் செம்பில் தண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல். ஸோ வந்து நான் யாராவது வந்தால் இந்த மாதிரி செம்பில் தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சம்மர் டைமில் வந்து இது ஃபுல்லாக மோர் ஃபில் பண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும், அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு சூப் பவுல் இருக்குது. நான் வந்து நிறைய டம்ப் பண்ண மாட்டேன், அப்பப்போ ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவேன். அது வீணாக போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டு அப்புறம் தான் நான் புதுசு மாற்றுவேன். இது வந்துட்டு ஒரு ஃபில்டர். இது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஃபில்டரில் வந்து நம்ம ஃபுல்லாக ஹர்ப்ஸு, குக்கும்பர், இஞ்சி, புதினா, என்ன வந்து ஹர்ப்ஸ் இருக்கோ வீட்டில் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி நம்ம வாட்டரில் போட்டு வச்சு அந்த தண்ணி குடித்தோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்காக உள்ள ஃபில்டர். அப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதாவது லிக்யூடாக ஸ்டோர் பண்ணோன்னா அதுக்கு தேவையான பாட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் ஜூஸ் கண்டெய்னர்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் வந்து கிளாஸில் வந்து ஜூஸ் கிளாஸஸ் வச்சுருக்கேன். அப்புறம் டீ காஃபி கப்ஸ் வந்து இருக்குது. சில்வர்லேயும் கப்ஸும் டம்ளர்ஸும் வச்சுருக்கேன். இந்த ட்ராவில் தான் என்னோடய பல வருஷமாக நான் சேர்த்த குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். பார்க்குற இடத்துல யூனிக்காக இருக்கிற குட்டி குட்டியாக இருக்கிற பவுல்ஸு, வித்தியாசமாக இருக்கிற சர்விங்ஸ், இதெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருப்பேன். இதெல்லாமே வந்து நான் ஸ்நாக்ஸ் சர்விங்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்து ரொம்ப சூடாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் நான் சர்வ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு ரேக் வந்து ஸ்பூன் ரேக். இது மட்டும் கொஞ்சம் டம்ப் பண்ண மாதிரி தெரியும். ஏன்னா இதில் வந்துட்டு நான் எல்லா ஃபில்டர்ஸ், தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணுறது, டீ ஃபில்டர்ஸ் மாதிரி ஃபில்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் கிரேட்டர், அப்புறம் எல்லா அச்சுக்கள், முறுக்கச்சு, இடியாப்பாச்சு, அதுக்கப்புறம் மோல்டெல்லாம் நம்ம இப்போல்லாம் ஸ்டார் மாதிரி அந்த மாதிரி மோல்ட்ஸு, சூப்புக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற நைஃபு, அப்புறம் உட்டன் ஸ்பூன்ஸு, கரண்டி, சாதம் எடுக்கிற அன்னக்கரண்டி, அப்புறம் வந்து நம்ம மசாலா பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, இது எல்லாமே நான் வந்து இந்த ஒரே ரேக்கில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஸ்பூன்ஸ் வந்து நம்ம பிரியாணி ரைஸ் அதெல்லாம் வந்து உடையாமல் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால வச்சுருக்கேன். இந்த மாதிரி செராமிக் ஸ்பூன்ஸ் கூட நமக்கு வந்து எதாவது ரைஸ் உடையாமல் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்பூன்ஸும் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ரேக்கு. நெக்ஸ்ட்டு ட்ராவில் வந்து பிளேட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஹைட் ரொம்ப கம்மின்றதுனால வேறு எதுவும் இதில் வைக்க முடியாது. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் வச்சுருக்கேன். சின்ன டம்ளர் பிளேட்லேருந்து பெரிய சாப்பிட்ற பிளேட் வரைக்கும் எல்லா பிளேட்டும் இதில் வச்சுருக்கேன். ஏதாவது சின்ன சின்ன லிட்டு வந்து இதில் வச்சுருப்பேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ட்ரா வந்து கொஞ்சம் பெரிய ட்ரா. இதில் வந்துட்டு வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ், மாவு பிசைகிற பவுல்ஸு, அதுக்கப்புறம் பேசின்ஸு, அப்புறம் வந்து சில்வர் பவுல்ஸ், கொஞ்சம் பெரிய பவுல்ஸு, கொஞ்சம் சின்ன பவுல்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குட்டியான பவுல்ஸு, அதுக்கப்புறம் பால் பாத்திரம், அப்புறம் ஒரு சின்ன புட்டு மேக்கர், அதுக்கப்புறம் வந்து இடியாப்ப உரல், இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வெசல்ஸை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணாமல் ட்ரா சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆயில் புல் அவுட். இதில் வந்து ஏதாவது நம்ம உரசி ஜூஸ் எடுப்போம்ல, பூண்டு, ஜாதிக்காய் அந்த மாதிரி, அதுக்காக ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேஸ் லைட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இடிக்கல் வச்சுருக்கேன். ஒரு ஓப்பனர் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 லிட்டர் எண்ணெயெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாட்டில்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. நான் வந்து சமையலுக்கு சின்ன பாட்டில் எடுத்து தான் வந்து அப்பப்போ பயன்படுத்துவேன். அப்புறம் கிச்சன் டவல்ஸும் நான் இந்த ஆயில் புல் அவுட்டில் தான் வந்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பெரிய கபோர்ட். இந்த கபோர்டில் தான் வந்து நான் பெரிய விசில்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதை பற்றி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கபோர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டர் யூனிட். இது தான் லாஸ்ட்டு கபோர்ட். இதில் வந்து பேக்கிங் எசென்சியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரேஸு, ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரசாதம் ஸ்வீட்ஸ் கொடுக்க யூஸ் பண்ணுற பாக்ஸஸ், எக்ஸ்ட்ரா மசாலா பாக்ஸஸ், 1-2 அலுமினியம் பாத்திரம், இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். லாஸ்ட்டு வந்துட்டு சிங்க் யூனிட்.
இப்போ வந்து கவுண்டர் டாப் பார்க்கலாம். கவுண்டர் டாப்பில் வந்து நான் டைனிங்கை ஃபேஸ் பண்ண மாதிரி அவன் வச்சுருக்கேன். ஏன்னா ரேர் யூஸ் அப்படின்றதுனால அங்கே வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கேன். இண்டக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு, இந்த மாதிரி கவுண்டரை விட்டு வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் அதே இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் யூனிட்ஸில் படாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கெட்டில் இருக்குது. ஸ்பைஸ் கிரைண்டர்லாம் வந்து நான் கபோர்ட்ஸில் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் 3 பாட்டில்ஸ் எப்போவுமே வச்சுருப்பேன். 2 பாட்டில் வந்து சில்வர் பாட்டில்ஸ். இது வந்துட்டு கெட்டிலில் சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ். இன்னொரு பாட்டில் வந்து 2 லிட்டர் பாட்டில். இந்த பாட்டிலில் தான் வந்து சமைக்கும் போது தண்ணி எடுத்து சமைக்க யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து இங்கே வச்சுருக்கேன். கார்னரில் வந்து ஆயில் பாட்டில்ஸ், நெய், அதுக்கப்புறம் டிஷ்யூஸ், அஞ்சரை பெட்டி, சால்ட் இதெல்லாம் வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் வந்து நான் ஆர்கனைஸ்டாக ஒரு கிச்சனை வச்சுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்தி கிச்சன் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு. நான் வந்துட்டு சால்ட் வந்து இந்து உப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதையே வந்து பவுட்ரு பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் வந்து நான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். காமனாக வந்து எல்லோரும் பட்டருக்கு தான் இந்த மாதிரி ப்ரஷ் டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து நெய்க்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம பசும் நெய் வாங்கும்போது அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சிந்தாமல் சிதறாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இந்த பாட்டிலில் இருந்து நெய் எடுக்கும் போது அந்த ப்ரெஷ்ஷை வந்து ஃபுல்லாக அந்த சைடில் வந்து வைப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷை மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலே சப்பாத்திக்கெலாம் வந்து நெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து நான் இந்த ப்ரஷ் டைப் பாட்டில் வந்து நெய்க்கு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நல்லெண்ணெய்க்கும் வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்பூன் இருக்குது. ரெண்டுமே வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கிறதுனால வந்து இன்செக்ட்ஸ் எதுவும் வராமையும் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நெய்யும் காஸ்ட்லி, செக்கு நல்லெண்ணெயும் வந்து காஸ்ட்லி. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி மூடி போட்ட பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பாட்டில்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணலாம். அந்த ஸ்பூன்ஸ் மட்டும் வந்து ப்ரஷ்ஷு ஸ்பூன்ஸ் மட்டும் நம்ம தனியாகவும் எடுத்து வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் வந்து நான் இந்த பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், எண்ணெய்க்கு வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. கடலெண்ணெய் தான் வந்து நான் சமையலுக்கு பயன்படுத்துவேன். இன்னொரு பாட்டிலில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருப்பேன். எப்போயாவது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த பாட்டில்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. எண்ணெய் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து காஃபியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணல அப்படின்னாலும் நான் வந்து ஒயிட் சுகரை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக வந்து ப்ரௌன் சுகர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது ஒயிட் சுகர் வாங்குறதே இல்லை. அப்புறம் வந்து டீக்கெல்லாம் வந்துட்டு பவுட்ரு வெல்லம் யூஸ் பண்ணுறேன். காஃபிக்கு வந்து இந்த ப்ரௌன் சுகர் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காஃபி டீ டைம்ஸில் வந்து க்ரீன் டீயை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக காஃபியை விட்டுறணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம தோணும் போது குடிக்கலாம். ஆனால் நிறைய எடுத்துக்காமல் ஒரு 3 காஃபி அப்படின்னும் போது 2 க்ரீன் டீ 1 காஃபி அந்த மாதிரி நம்ம வந்து குறைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் முக்கியமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொஞ்சம் நட்ஸ் வந்து வாங்குவேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் பல்காக வந்து ஒரு நிறைய காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து நட்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணால் நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் இவ்வளோ நட்ஸ் தான் வந்து வாங்குவேன். ஏன்னா நம்ம கவுண்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாதாம், பிஸ்தா, பீனட்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தாலே போதும். அப்புறம் ஒரு சின்ன டிப்பு, பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பிளேட்ஸு, பவுல்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து சர்வ் பண்ணுவோம். அப்போ வந்து ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. பட் நம்ம எடுத்ததுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக்கை கொடுத்து அவங்கள வந்து சாப்பிடுங்க அப்படின்னா வந்துட்டு வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்க பிளேட்ஸில் வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏதாவது ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோன்னா அந்த ஸ்நாக்ஸே வந்து ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா
ஓரளவுக்கு வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்ஹெல்தி ஸ்நாக்ஸை வந்து குறைச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸு, பவுல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் கண்டெய்னர்ஸ், இதெல்லாம் வந்து குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து குடிக்க வைக்கலாம். சாதாரணமாக ஜூஸ் குடிக்கிற பசங்க அப்படின்னா ஓகே, பட் ஜூஸ் பிடிக்காத பசங்களாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வெளியில் போகும்போது வாட்டர் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கக்கூடாது. வாட்டருக்கு பதிலாக ஜூஸ் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா வேறு வழி இல்லை, வெளியில் போகும்போது அவங்க ஜூஸ் குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பழக்கணுன்னா கொஞ்ச நாளில் அவங்களே வந்து ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜுக்குன்னு வந்து நான் தனியாக எந்த பாக்ஸும் வாங்க மாட்டேன், அதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே பாப்பாவோட ஒவ்வொரு வருஷம் அந்த லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண அந்த லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பாக்ஸ் கூட லாஸ்ட் இயர் பாப்பா யூஸ் பண்ண லஞ்ச் பாக்ஸ் தான். லாஸ்ட்டு 2 இயர்ஸ் இதான் வந்து அவள் யூஸ் பண்ணால். ஏன்னா அவளுக்கு பிடிச்ச அந்த கார்ட்டூன் கேரக்டர் இருக்கிறதுனால இந்த பாக்ஸில் தான் வந்து நான் இப்போ கறி லீவ்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். அகெயின் வந்து ஒரு காஃபிக்கான டிப் தான். ரொம்ப குட்டி குட்டியான கப்ஸ் வந்து நான் ஒரு 3 கப்பு வச்சுருக்கேன். ஏன்னா காஃபி அப்போ தான் ரொம்ப கம்மியாக எடுப்போம் அப்படின்றதுனால. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி சில்வர் டம்ளர்ஸ் கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு மாவுக்கு நான் யூஸ் பண்ணுற பாத்திரம் காமிக்கிறேன். 2 பாத்திரம் மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். பெரிய பாத்திரம் ரெகுலராக இட்லி மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு. எமர்ஜென்சி நீட்னா தான் இட்லி தோசை மாவு வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இந்த சின்ன பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடை மாவு, சன்னா தோசை, பட்டாணி தோசை, இந்த மாதிரி மில்லட்ஸ் அடை, இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் டின்னர் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தேவையான மாவு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பெஷலாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவு அரைக்கிறதுக்காகவே நான் இந்த பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறேன். லிட்டும் வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுனால வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரிய வெசல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு நான் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் புதுசாக நியூ பிராண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பொருளை வாங்கி நம்ம அடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிச்சன் வந்து டம்ப் பண்ண மாதிரி ஆகிடும். எல்லா பாத்திரத்தையும் நம்ம அட் ஏ டைமில் யூஸ் பண்ணவும் முடியாது. கேஷ் போட்டு வாங்கிட்டு அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அதை பார்க்குறதுக்கும் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ லிமிட்டாக பாத்திரங்கள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வீணாக போயிடுச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட்டில் நியூவாக லான்ச் ஆகிருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து கிச்சன் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சில்வர் பேன் 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு, ஒன்று வந்து சின்னது. இது வந்து வெஜிடபிள் ஃப்ரை, சாட்டே, ஸ்கூலுக்கு காலையில் குக் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இது மட்டும்தான் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்கில். இதுவும் நான் ரொம்ப ஜாஸ்தி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு 1 மினிட் அல்லது வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஏதாவது வேக வைக்கணும், இல்லை டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும், அந்த மாதிரி யூஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 சில்வர் கடாய் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி வித் லிட்டோட. இது 2 தான் வந்து மெயின் டிஷ்ஷஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு grill பேன் வச்சுருக்கேன். இது உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா வந்து நம்ம இஷ்டம்தான், ஆயில் போட்டும் பண்ணலாம், போடாமையும் பண்ணலாம். அப்படின்றதுனால 2 மாதிரி நம்ம செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 சில்வர் குக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். சின்னது வந்துட்டு ரைஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். பெருசு வந்து வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறதுக்கு, சாம்பாருக்கு எல்லாமே வந்து இந்த பெரிய குக்கர் வந்து யூஸ் பண்ணுவேன். கரோட் பிராண்டில் இந்த ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் நிறைய கிரேவி பண்ணோம், கொஞ்சமாக பிரியாணி பண்ணோம் அப்படின்னாலாம் இந்த கடாய் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோட குட்டி இட்லி பாத்திரம். எனக்கு வந்து பெரிய பாத்திரங்களை விட சின்ன சின்னதாக பாத்திரங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து 8 இட்லி மட்டும்தான் வைக்க முடியும், பட் இது எனக்கு போதுமான சைஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்பம் பேன் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் தான் இது. நான்ஸ்டிக்லேயே பணியாரம் பண்ணுறதுக்கும் நான் ஒரு பேன் வச்சுருந்தேன். அது வந்து லைட்டாக அந்த கோட்டிங்ஸ்லாம் வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே நான் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன், ரிஸ்க் எடுக்க மாட்டேன், வேறு புதுசு தான் வாங்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கர் வந்து ஒன்லி ஃபார் நான்வெஜ் தான், மற்ற டைமில் வந்து அது யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து என்னோட இரும்பு தோசை தவா. நான் மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து இந்த சீசனிங் பண்ணது வாங்குகிறோம்ல,
இரும்பு தவா கடாய் இதெல்லாமே அதிலெல்லாம் வந்து என்ன தான் அவங்க சீசனிங் பண்ணி கொடுத்தாலும் அது அந்தளவுக்கு வந்து க்ளீனாக இல்லை. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலே அந்த துரு அந்த பிளாக் கலர் அந்த கோட்டிங் இதெல்லாமே வந்து வருது. நான் வந்து இது ரீசெண்டாக வாங்கின தவா தான், இருந்தாலும் நான் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. டெய்லி ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ போட்டு தொடச்சிட்டு அதை வந்து காய வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டே இருக்கேன். 2-3 டைம்ஸ் வந்து நான் இது மாதிரி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழைய மாவு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 2-3 தோசை வந்து ஊற்றி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தோசை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுருக்கேன். மற்றவங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம சர்வ் பண்ணுறோம், அதே மாதிரி நமக்காகவும் கொஞ்சம் சர்வ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சில வேர்டிங்ஸு சென்டென்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு சில இந்த மாதிரி சர்விங் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன நானே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில சர்விங் ஐட்டம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் முக்கியமாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, புளி வந்து கிச்சனில் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து புளி ரொம்ப லிமிட்டாக தான் வந்து பயன்படுத்தணும். வெஜிடபிள்ஸில் வந்து புளி சேர்த்து தான் நம்ம குக் பண்ணணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. இருந்தாலும் ரொம்ப லிமிட்டாக தான் பயன்படுத்தணும். டாக்டர்ஸே வந்து சொல்லுவாங்க புளிப்புச்சுவை வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு. நான் இந்த பாட்டிலில் தான் வந்து புளி வச்சுருப்பேன். இதுவே ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சின்ன சின்ன பால்ஸாக தான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம், லிமிட்டாக சின்ன சின்ன பால்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு யூஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஹெல்தி கிச்சனுக்கு இன்னொரு டிப் சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து அரிசி உப்பு இதெல்லாம் வந்து எப்போவுமே குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், வெந்தயம் இது 5 பொருளும் குறையவே கூடாது. இந்த 5 பொருளையும் நம்ம குக்கிங் ரொட்டீனில் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அப்புறம் கிச்சனில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட டஸ்ட்பின் தான் யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து கவர் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கிச்சனில் ரைட் சைடில் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜும் ஆனியன் பேஸ்கெட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான் கிச்சன். இது வந்து டைனிங்கில் ஒரு சின்ன க்ராக்கரி யூனிட் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு நான் புதுசாக யூஸ் பண்ணாத ஒரு சில க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய கிச்சன். நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம கிச்சன் புதுசாக பழசா அல்லது வந்துட்டு பெருசா சின்னதா, ரொம்ப கிராண்டான கிச்சனா இல்லை வந்துட்டு ரொம்பவே சிம்பிளான கிச்சனா, அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம வந்து நம்ம கிச்சனை வந்து எப்படி க்ளீனாக கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கிற உணவு வந்து எந்தளவுக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் தான் வந்து முக்கியம். நான் வந்துட்டு இந்த கிச்சன் பண்ணும்போது மெக்கானிசம்லாம் வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்டீரியரில் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஓரளவுக்கு மீடியமான மாடுலர் கிச்சன் தான் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு மெக்கானிசம் போகிறோமோ அந்தளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த ட்ராயர்லாமே வந்து கொஞ்சம் கலட்டி வாஷ் பண்ணி திரும்ப மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்பவே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் வந்து நான் ரொம்ப அந்த மாதிரி ஹையஸ்ட்டாக வந்து போகல. ரொம்ப மினிமலான ஒரு இன்டீரியர் தான் வந்து நாங்கள் கிச்சனுக்கு பண்ணோம். இது வந்து ஒரு சிம்பிளான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட்டான கிச்சன் டூராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வேறு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் எப்பவும் போல் நம்ம 2 செக்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.